என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். உபவாசத்தின் 96வது நாள். ஆண்டவர் முதல் நாள் துவங்கி நம்முடைய ஜெபங்களை கேட்டார், பலப்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார். இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறார். வரப்போகிற வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய, செய்துதான் ஆக வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 96 வசனம் 2. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு கேள்வி நேரடியாய் கேட்க விரும்புகிறேன். இந்த வருடம் எல்லாம் எவ்வளோ நன்மைகளை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டீர்கள், அப்படித்தானே? எவ்வளோ ஜெபங்களுக்கு பதில், எவ்வளோ கண்ணீரை துடைத்தார், உங்கள் குடும்பங்களில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள், அதுவே ஆண்டவர் செய்த ஒரு பெரிய இரக்கம். சரி, நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை, வசனம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்படி என்றால் it is the responsibility of a believer to proclaim gospel. ஒரு விசுவாசி ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டுமா? ரட்சிப்பு என்றால் வெறும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல. ஒரு இரட்சகர் பூமியில் வந்து ஏன் பிறந்தார்? அவர் எல்லாருக்கும் என்ன நன்மைகளை செய்ய வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார்? எல்லாருக்கும் என்ன கிருபைகளை எல்லாம் அவர் கொடுப்பார்? எப்படி உதவி செய்வார்? எப்படி கண்ணீரை துடைப்பார்? எப்படி வியாதியை மாற்றுவார்? எப்படி சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை தருவார் என்பதை பிறருக்கு சொல்லுவதே நற்செய்தி. இந்த வருடத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சுவிசேஷமாய் அறிவித்தீர்கள்? இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். யாரோ ஒருவர் நமக்கு நற்செய்தி சொன்னதினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதே போல நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லுகிற நற்செய்தி அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்த முடியுமே, நரக அக்கினிலிருந்து காப்பாற்ற முடியுமே. வருஷத்தின் கடைசியில், ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? என் வாழ்க்கையை குறித்த உம்முடைய சித்தம் என்ன? நான் என்ன ஊழியம் செய்ய போகிறேன்? என் குடும்பத்தை குறித்த உம்முடைய திட்டம் என்ன என்றெல்லாம் நீங்கள் ஜெபித்து காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு காரியத்தை தீர்மானியுங்கள். வரப்போகிற நாட்களில் அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் சுவிசேஷமாய் நீங்கள் அறிவிக்க வேண்டும். இந்த நல்ல தீர்மானத்தை இன்றைக்கு நீங்கள் எடுங்கள். வருகிற வருஷத்தில் அதை செயல்படுத்துங்கள். நீங்கள் பிறரை நரகக்குழியிலிருந்து தூக்கிவிட்டால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நினைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியிலும் பரலோகத்திலும் உங்களுக்கு பொக்கிஷம் பலனாய் கிடைக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த 96வது உபவாச நாளிலே இந்த சங்கீதத்திலிருந்து நீர் எங்களோடு கூட பேசின இந்த நற்செய்திக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை பாடி ஸ்தோத்திரித்து அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைவு கூறுகிற அந்த நாட்களில் அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷமாய் அறிவிக்க, கர்த்தரை அறியாத அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஆண்டவரே, ரட்சிப்பு என்றால் என்னவென்னே தெரியாத ஏழை ஜனங்களுக்கு, மேல்மட்ட மக்களுக்கு உங்களுடைய ரட்சிப்பை சொல்லுகிற பொறுப்பை ஒவ்வொரு விசுவாசிக்கு தரும்படியா ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, உங்க வலதுகரம் கூட இருக்கட்டும். வருகிற ஆண்டில் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை பாடி ஸ்தோத்திரிக்கிறீர்கள். நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த ரட்சிப்பை பிறருக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க தீர்மானம் செய்யுங்கள். வரப்போகிற வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு நபருக்கு ஆண்டவருடைய அன்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் சொல்லுவதற்கு மறவாதிருங்கள். இந்த தீர்மானத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.